யாரு? இதோட உனக்கு 4 தடவை சொல்லிட்டேன். எப்போ எங்க எத்தனை பேர் அடிச்சானுங்க? உன் மேல கை வச்சா நான் வரும்னு தெரியலடா. நீ வந்து என்ன பிரச்சனை? யாரோ தானா இருக்கான்னு சொன்னீங்க. எங்க அவரு? ஆமா சொன்னேன். ஏதாவது பிரச்சனை கொண்டு வர சொன்னேல. என்ன அடிச்சவனுக்கு அத்தனை பேர் அப்படியே மைண்ட்ல இருக்கானுங்க. நம்ம போய் அந்த தாதா பாக்குறோம், அவங்க அடி அடிக்கிறோம், போறோம் பழகிறோம். இது அண்ணன் பெரிய ப்ராஜெக்ட் தான்டா பண்ணுவாரு. சரி, இந்த பட்ஜெட்லயே இதையே பெரிய ப்ராஜெக்ட் ஆகுறோம். உன்னை அடிச்சா என்ன அடிச்ச மாதிரி. சரி, நான் போய் வண்டியை தந்துடுறேன். நான் வண்டி ஸ்கூட்டி. உன் வண்டியில போனா எமோஷன் கம்மியாயிடும், என் வண்டியில போனா எமோஷன் எகிரிடும். ஏன்னா பல சேசிங் பல ஃபைட்டிங் பார்த்த வண்டி. ரணகலம் ஆரம்பம். ஆமா. ஏய் என்னாச்சு? கிளச் பிளைட்டு போயிருச்சுங்க, செயின் பிரேக்கெட்டும் போயிருச்சுங்க, ஏர் ஃபில்டரும் போயிருச்சுங்க, கார்பெட்டரை மாற்றணுங்க. 10க்கு இந்த சேக்கப்ஸரை மாற்றியே ஆகணும். சேகர்மா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 15,000 ரூபா கொடுங்க, 3 மணி நேரத்தில் ரெடி பண்ணி தந்தேன். இதெல்லாம் முதல்ல சொல்லக்கூடாதா நீ? சம்பளம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்னா எமோஷன் குறைஞ்சிரும். இந்த கேப்பில் 3 பீரை விட்டு எமோஷனை ஏற்றலாமா? பாட்டில் காலி ஆயிடுச்சேன்னு பாரு. ஹலோ, என்னங்கண்ணா? ஏய் வண்டி ரெடி ஆயிடுச்சா? இன்னும் 2 மணி நேரம் ஆகுங்க. இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா? ஆமாங்க. நீ சொல்றத பார்த்தா இன்னும் 3 பீர் போகும் போல் தெரியுதே. முடிச்சுட்டு ஃபோன் பண்ண. நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த ஃபைட்டா அப்படியே மாசா ஒரு பொடி மாஸ் செம்மையா இருக்கும். சரி என்ன வண்டி நம்பர் பிளேட் தவிர எல்லாத்தையும் மாத்திட்டானே. இந்த நாய்க்கு நான் டிரைவர் வரேன். இதில் வண்டிக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாடுமா? ஏய் ஏன்னா இன்னும் செலவு பண்ணதே நினச்சினுக்கிறேன். நான் உன்னை அடிச்சோன்னு நினச்சினுக்கிறேன் தெரியுமா? அப்புறம் வண்டி புது வண்டி, ஏரியா பசங்க என்ன கோடு போட்டு போகிறானுங்க. அந்த பக்கமாக நின்று பாதுகாப்பாக பார்த்துக்கோ. உள்ளே போய் நான் அண்ணனை பார்க்குறேன், பேசுகிறேன். இதுக்கப்புறம் ஒன்று அடிச்சவனுங்களை அப்படியே பாலமாக வகுந்துடலாம். ஓகேவா? தயவு செஞ்சுடா ப்ளீஸ்டா, கூட்டோட முடியலடா. போடா நான் போடா. அண்ணா என்ன யோயோ? 2 அஸ்டானுங்கக்கா, அண்ணனை கூடுங்கக்கா. அண்ணன் திருப்பதி போயிருக்கிறாருப்பா. அதேங்க இவ்வளோ சத்தமாக கத்துறேன். அண்ணா லட்டோட வரேன்ட்டாரா? உன் மேட்ரை சொன்னேன். ஃபுல் எமோஷன் ஆகிட்டாரு. மலையிலேருந்து இறங்கி வந்தவொடனே எனக்காக இந்த மேட்டரில் இறங்குறேன்னாரு. என்ன கொஞ்சம் செலவாகும், அவ்வளோதான். பாலை பஞ்சர் போட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரமா? பழையாணி புடுங்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. கொடு. இரு, எங்கே வர? விளையாடாதான் ப்ரோ. விளையாட வரியா? பால் இன்னும் 2 மாதம் தூக்கி போடு, அப்புறம் சேர்த்துக்கிறோம். சரியா? இதே தான் 1.5 வருஷமாக சொல்லுங்கிறீங்க, உள்ளே விட மாட்டீங்களே. உனக்கு அவ்வளோ அவசரம்னா உன் ஏரியாவில் இருக்கிற கார்பரேஷன் கிரவுண்டுக்கு போய் விளையாடு. ஏன் அண்ணா நான் டர்ஃப்கெல்லாம் வர? என் ஏரியாவில் இதுமாதிரி கிரவுண்டு தான். நான் ஏன்டா உன்னை பிடிச்சி தொங்குறேன்? என்னது? இதுமாரி கிரவுண்டில் விளையாடினா சீக்கிரமாக கேமும் டெவலப் ஆகிடும். சரி, நீ இப்போ இன்னும் வராது பிரதர். அதுக்கு தான் தெரியுதுல்ல? அப்போ வெயிட் பண்ணு. ஐ எம் வெயிட்டிங். என்னப்பா வெயிட் பண்ணுறேன்னு சொன்னப்பா, நீ போய் மூடி நாடுப்பா. அங்கேயே இரு. சரிங்க பேக்கம். கிளம்பி வந்துருவானுங்க. ஆனால் உனக்கு நெஞ்சு எரிச்சல் தாசி பிரபு. போய் கிளாஸ் ரூம்ல படம் பார்ப்ப. செம் ட்ராப் ஆனது கூட பிரச்சனை இல்லை சீனியர். நான் கிளாஸ் பண்ண பார்த்து தான் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. ஒன்றும் சொல்லி நான் குத்தம் இருக்குது. காலகாலத்தில் என்ன நடந்ததுன்னா நீ எது காஜி எடுத்து போய் அலைய போகிற? அப்போ நான் அப்படி இருக்கிறதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, இந்த சமுதாயமும் காரணம் இல்லை? ஆமாம், சமுதாயம் காரணம் தான். அப்போ நான் ஒரு தடவை கண்ணி கழிச்சிட்டா எனக்கு இந்த தாட்ஸ்லாம் வராதுல்ல? அப்படி இருந்தாலும் வராது. அப்போ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியா? டேய் சீனியர் கிட்ட பேசுற பின்ன வேற யார்கிட்டயா கேட்க முடியும்? அதுக்காக நான் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு வந்து நிற்க முடியுமா உங்ககிட்ட? அறிவு கேட்ட கேட்குறான் பாரு கேள்வி. பரவாயில்ல சீனியர், யார்கிட்ட நான் இதை கேட்க முடியும்? இதை நான் போய் அப்பா கிட்ட கேட்க முடியுமா இல்லை அம்மா கிட்ட கேட்க முடியுமா? எனக்கு இருக்கா ஒரே ஒரு சீனியர் நீ தான். இந்த குழந்தை மனுஷன் புரிஞ்சுன்னு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா எனக்கு லாய்க்கிற. சரி போன் எடு. போன் எடுறா. இந்தா. எவ்வளோ வேகமாக எடுத்து கொடுக்குது பாரு, அவ்வளோ காஞ்சி போய்க்குது. இதில் நம்மள மாமா வேலை பார்க்க சரி.
டேய் சீ தள்ளு ஃபோன்லேயே பண்ணி முடிச்சிட போகுது. ஹலோ அங்கிள். ஹலோ அங்கிள் நாங்கள் நந்தனத்துலேருந்து பேசுகிறோம் அங்கிள். எங்க இருந்து நம்பர் கிடைச்சது? அங்கிள் நெட்லேருந்து எடுத்தோம் அங்கிள். ஒரு ஆளுக்கு 1500 ரூபா ஆகும்பா. 1500ங்களா? கிரெடிட் கார்டு இருக்கா? கிரெடிட் கார்டா? இருக்கு. அது வேணாப்பா. வேணாவா? வேணாம்ப்பா. நாளைக்கு காலைல 11 மணிக்கு லோட்டஸ் கல்வி வந்துருங்க. ஓகே அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். ஓகே பட்டி. நான் பிரபு நாளைக்கு தரிக்கு தானே பண்ணி எல்லாத்தையும் இங்கே பண்ணிட்டு அங்கே என்னடா பண்ணுவ? ஹலோ யோ அங்கிள், அரை மணி நேரமா ஒரே தள்ள நின்னுங்கறியா? எங்கயா இருக்க? அப்படியே சுத்தி பத்தி பாரு. சுத்தி முத்தியா? அப்படியே லெஃப்ட்ல பாரு. லெஃப்ட்லயா? பழைய பஸ் ஸ்டாண்ட் தெரியுதா? ஆமா, ஒரு பஸ் ஸ்டாண்ட் தெரியுது. வேற என்ன தெரியுது? வேற பஸ் ஸ்டாண்டு கீழே ஒரு கலர் குப்பை தொட்டி ஒன்று இருக்குது. அது நான் தான்ப்பா. ஓ அங்கிள், என்னையா ஜிகனா சோக்காலாம் போட்டு 80s டான்சர் மாதிரியே இருக்கிற? சரி சீக்கிரம் வந்துரு, லேட் பண்ணாத. தோ வரேன். டேய் அவன் வந்துட்டாடா, சீக்கிரம் கிளாஸ் சீக்கிரம். சீனியர் என்னடா? ஒரு நிமிஷம் சீனியர், எனக்கு ஒரு டவுட்டு. நம்மளே வாங்கின்னு போகணுமா இல்லை அவங்க வாங்கி வச்சிருப்பாங்களா? டேய் பிரபு, வந்ததுலேயே இப்போதான்டா உருப்படியான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நம்மளே குவாலிட்டியாக வாங்கி போவோம். என்ன எவ்வளோ வாங்கி போகலாம்? 3 முழம். 3 முழமா? ஆமா சீனியர், 3 முழம் மல்லிப்பூ வாங்கி கையில கட்டி மோந்து பார்த்து சும்மா கெத்தா போன வெயிட்டா இருக்கும்ல. அப்படியே ஒரு மைனர் இவரு மல்லிப்பூ இல்லாமல் போக மாட்டார். பாடா முடிக்கணும். சீனியர் எவ்வளவு நாள் கனவு தெரியுமா சீனியர்? டேய் என் ப்ராக்டிஸ் எல்லாம் விட்டு உன் கூட வந்துக்கிறேன்டா. ஏன்டா என் மானத்தை வாங்குற? வாடா கம்னு. ஒருவேளை சீனியருக்கு மல்லிப்பூ பிடிக்காதோ? சாமந்தி பூ? செருப்பு மூஞ்சி பார்த்தா தித்தி போண்டா மாதிரி இருக்கிறான். பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? காசு 1500 இருக்கும். இல்ல ஒரு ஆளுக்கு 2 ரூபா ஆகும். பரவாயில்லையா? யோ நேற்று போன 1500 சொன்னையா? 500 ரூபாய் தம்பி. இதுக்கா? என்னடா? பரவாயில்ல சீனியர், 500 ரூபாய் தானே. ஆனா பில்லு தருவானு கேட்டேன். தம்பி சொல்றான் அங்கிள். உங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் போறது? அவன் தான். சீனியர் நீங்க போயிட்டு வந்துருங்க சீனியர். ஏய் எனக்குலாம் அந்த பழம் கிடையாது. ஏதோ நீ கூப்பிட்டு தான் கூட வந்தேன். சீனியர் கம்பெனி கொடுங்க சீனியர். டேய் கிளாஸ் ரூம்ல யார மத்த? சொல்றா தம்பி. இருடா, இன்னும் டயலாக் இருக்குது. இந்த சமுதாயத்தை யாரா தின்னது? தம்பி நான் உங்க பேர்ல கிளாஸ் ரூம் போட பார்த்தது யாரு? நான் தான் அங்கிள். அப்ப நீங்க தான் போகணும். போங்க போய் ஆட்டோல ஏறுங்க. சரி. இருடா. யோ இன்னையா போகும்போதே அபிஷேகமா தடுக்கிற? கையில கால கருத்தெல்லாம் கைட்டு குதிக்க போடா. ஏன்? போற இடத்துல இன்னும் நடக்கலாம். அதுதான். யோ இன்னையா இவ்வளவு தூரம் கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப பயமுத்துற? இல்லடா பிரபு, நான் இருக்கேன், எடுத்து குடுன்றல. இருங்க ஐயா, ஒரு 2 நிமிஷம் இருங்க ஐயா. லேட் ஆகுதுப்பா. இருங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எனர்ஜி கொடுக்குற மாதிரி போ என்ஜாய் பண்ணு போ. என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. என்ன ட்ரெஸ் இது? ஃபுட்பால் ஜெர்சி. உங்களை அடிக்கிறானே நாய் போய் பார்த்தேன். சண்டை ஆரம்பிச்சு சம்பளம் பண்ண பூராத்து காலி பண்ணிட்டான். எவன்டா கொடுப்பா காசா? ஆமா, எவன்டா கொடுப்பான்? நீ தானே கொடுக்கணும். ஆனா. நீ தானே காலி பண்ண. சாரிப்பா. அது வரைக்கும் பைக் என்னது கண்ணன் இருந்து. இனிமே உன்னை கருப்பு வெள்ளையில பார்த்தா மந்த கலர் ஆயிடும். எதுக்குப்பா? என்னடா சொல்ற? முத்தாளா? ஆமா சீனியர். அந்த பொண்ணா? யோ ஆமாயா, நம்பவே முடியலடா. எனக்கும் அப்படிதான் சீனியர் இருந்துச்சு. மொத்தம் என்னவோ இங்க தான் கொடுத்தா. அது அப்படியே தொண்டை வழியா டிராவல் ஆகி உள்ள போய் ஹார்ட் லிவர் கிட்னி கொண்டு அடிச்சு. வெரி சாரி சீனியர். பாய் என்னடா உள்ள வாடா. ஆனா ஒன்னதான் வா. டேய் 1.5 வருஷம் விட்டு என்ன விளையாட கூப்பிடுறானுங்கடா. பாத்தியா சீனியர், எனக்கும் நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு, உனக்கும் நல்ல நேரம் ஆமாண்டா. ஆரம்பிச்சு. போட்டுக்கோ. நான் போய் கோல் அடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரம்பா. ஐயோ அவ்வளோ நாள் வெயிட்டிங்கு. எனக்கு அப்பயே தெரியும் ப்ரோ, சீக்கிரமா என்ன விளையாட கூப்பிடுங்கன்னு. வச்சு சொல்லிச்சு விளையாடலாமா? ஓ நான் தான் ஸ்ட்ரைக்கரா? அப்போ வாங்க வெயிட்டா ஒரு கோல் போட்டு. என்ன போய் காத்த ஸ்டாப்போ. அதுக்கு தான் கூப்பிட்டியா? பின்ன உன்னை வேற எது கூப்பிடுவாங்களா? போப்பா, பிளேயர்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்கல்ல, டக்குனு போ, சீக்கிரமா போ. காஞ்ச மிளகா மாதிரி இருக்கிறான் இவன்லாம் பிளேயர்ஸா? ஏய் போட. நானும் ஒரு நாள் வருவேன்டா. சின்னையாவை எதுக்காக இந்த கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கோம்? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட கல்யாணம் நடக்கும். அவ்வளவு விசேஷமாமா இந்த கோயில். சொல்லியிருந்தா வந்தே இருக்க மாட்டேன். சத்தமா பேசாத, சோறு போட மாட்டான். கேட்டுச்சு சாமி கும்பிட்றா.
வாங்கண்ணா. நீங்க எப்படி இருக்கு? நன்னா இருக்கேன். சுவாமி தரிசனம் பண்ணிட்டேல? பண்ணிட்டேன். சரிண்ணா, உத்தரவு வாங்கிக்கிறேன். வீட்டு வாடகை என்னாச்சு? அண்ணா என்னண்ணா இப்படி கேட்டேல்? வருமானம் வந்தா நான் கொடுக்க மாட்டேனா? கோயிலுக்கு வர்றவன்லாம் பிச்சைக்கார பயிலுங்க 5 ரூபா போடுறானுங்க. நான் எங்கண்ணா வாடகை கொடுக்கறது? டெய்லி ஒவ்வொரு ரூபாயை போடாம மொத்தமா 5 ரூபாயை போட்டிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. அது சரி. ஏன்னா தனலட்சுமி இல்லாம கோவிலுக்கு வந்திருக்கல, எங்கண்ணா தனலட்சுமி? எங்க வீட்டு மகாலட்சுமி இல்லாம கோயிலுக்கு வருவேனா? அங்க பாருங்க. நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? ஏன்னா நம்ம தனலட்சுமிக்கு வரன் பார்த்தேன்னு சொன்னேல, ஏதா கிடைச்சதோ? பார்த்துட்டு இருக்கேன். நல்ல இடமா அமைய வேண்டாமா? போற இடத்துல அவ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? கண்டிப்பாண்ணா, நம்ம தனலட்சுமிக்கு ஏத்த மாதிரி தங்கமான பையன் கண்டிப்பா கிடைச்சிடுவானா, கவலையே படாதே. ஏதோ உங்க ஆசீர்வாதம், அம்பாள் ஆசீர்வாதம். கிடைச்சிடுத்தோ. வாங்க அம்பி, நீங்க எங்க இவ்வளவு தூரம்? தட்டுல போட்ட காசு வேணுமா ஆனாவா? என்ன அம்பி, நீங்க டெய்லி கோவிலுக்கு வாங்க, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். ஆல்ரெடி எனக்கு பாதி மேரேஜ் ஆயிடுச்சு, உள்ள போ. நமக்கு சாப்பாடே போட மாட்டான். விட நாய் மூஞ்சியே நல்லா இருக்குது. சீனியர் என்னடா செம்ம கியூட்டா இருக்கு. இத போய் கலாய்க்கிற. செல்லம் அங்கிள் சீக்கிரம் பப்பியை வெளில எடுங்க. என்ன செல்லம் எடுக்கிறான்? ஏய் கூப்பிடுறான், வாடா. சாப்பாடு ஏதாவது மாற்றி கொடுத்தீங்களா? ஆமா டாக்டர், டெய்லியும் தட்டில் தான் சோறு வைப்போம். இன்னைக்கு கிண்ணத்தில் வச்சிட்டோம், அதான் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஷட் அப். இல்ல டாக்டர், ரெகுலர் ஃபுட்டு தான். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் பப்பி ஹீட்டில் இருக்கு. ஐயோ ஹீட்டா? எல்னி கொடுத்தா சரியா போயிடுமா டாக்டர்? டேய், நாய் யாராவது இளநீ கொடுப்பாங்களாடா? அப்புறம் தொப்புல கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சேன்னா ஈட்டு குறைஞ்சிரும். நாய்க்கு இங்கே தொப்புள் இருக்கு. டாக்டருக்கே இருக்கும்போது நாய்க்கு இருக்காதா? இப்ப பாரு காட்டுறேன். இங்க. பப்பி என்ன? இங்கே வா. நீங்கள் 2 பேரும் இதுக்கு முன்னாடி நாயே வளர்த்தது இல்லையா? இல்ல டாக்டர், பப்பி தான் ஃபர்ஸ்ட். பார்த்தாலே தெரியுது. ஹீட்டுக்கு வந்துருச்சுன்னா மேட்டிங்க்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். டாக்டர், அப்போ பப்பி வயசுக்கு வந்துக்குதா? ஆமாம். நீ என்ன பண்ணுற, ஒரு பச்சை ஓலையை கட்டி அதுக்குள்ளே பப்பியை உட்கார வச்சு எல்லாரையும் கூப்பிடுற. ஏன் டாக்டர், நீங்க வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு போறீங்களா? பயமுடியா? இது பார் தம்பி, நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு 9 to 10 டேஸில் பப்பியை ஒரு நல்ல லேபர்டாரை பார்த்து மேட் பண்ணுறீங்க. மேட் பண்ணா? மேட் பண்ணால் 58 நாள் கெஸ்டேஷன் பீரியட். அதுக்கப்புறம் உங்கள் பப்பி அழகாக குட்டி போடும். அப்படியா? ஒரு 35 டேஸ் கழிச்சு பப்பி இங்கே கூப்பிட்டு வரேன். நான் எக்ஸ்ரே பண்ணி ஸ்கேன்லாம் பண்ணி குட்டிங்களோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அடுத்த தடவை வரும்போது இந்த கருவா என்னை கூப்பிட்டு வராத. ஓகே டாக்டர். நல்லா கரடிக்கு மனுஷன் விஷம் போட்ட மாதிரி. பப்பி கொஞ்சம் கால் தூக்கு. டாய், ஏய் பப்பி, கம் ஹியர். கம் 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 கம். சூப்பரா இருக்கு. என்ன ரேட்டுங்க இது? 8000 ரூபா சார். 8000மா? பார்த்து சொல்லுங்க. இது லேப்ரடார் பிரீடு, செம்ம டிமாண்டு. 1 ரூபா கூட கம்மி பண்ண முடியாது சார். குழந்தை ஆசைப்பட்டா இந்த அப்படிங்க. சீனியர் என்னடா 2 மாசத்துல 40,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். என்ன சொல்றீங்க? 2 மாசத்துல 40,000 ரூபா? எப்படி? டாக் ப்ரீடிங். எது அந்த உள்ள தொப்புள் டாக்டர் சொன்னானே அதுவா? ஆமா சீனியர், அது டாக் ப்ரீடிங் கிடையாது, மாமா வேலை பார்க்கறது. நான் உனக்கும் மாமா வேலை பார்க்கணும், உன் நாய்க்கும் மாமா வேலை பார்க்கணும். என் வேலை ஃபுட்பால் யார் பார்க்கறது? நான் எப்படி என் தாய்நாட்டுக்கு ஃபுட்பால் விளையாடுறது? சரி விடுங்க, பிச்சை காசு 40,000 ரூபாய் தானே. 40,000 ரூபாய் பிச்சை காசா? எப்படி? வாங்க அந்த மாதிரி வலிக்கு. ஒரு லேப்ரடார் குட்டி வந்து 8000 ரூபாய் போகுது. நம்ம பப்பி மினிமம் ஒரு 5 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 8 சார் இஸ்கோல் இன்டு 20 செருப்பால அடிப்பேன். நீயே சொல்ல. 40,000. ஆமாண்டா, 40,000 பண்ணலாமா? பண்ணலாமே. என்ன பப்பி நீ டரிக்குதானே? ஜீப்ல போறது எவ்வளவு மாசா இருக்குது. அதை விட்டு சைக்கிள்லயும் சேராட்டையிலையும் ஏறிக்கின்னு இறங்கினு ப்ராப்பரா ஜீப்ல போய் மர்டர் பண்ணாதான்பா டான் தொழிலுக்கே கெத்து. என்ன செஞ்சில? கரெக்டுப்பா. இங்க இருந்து வரடா எவ்வளவு தூரம் இருக்கும்? என்ன ஒரு 60-65 கிலோமீட்டர் இருக்கும். அது வரைக்கும் சும்மா வருவேன். என்ன பண்ணலாம்? கத்து.
பாரிஸ் பல்லாவரம் தாம்பரம் படப்ப உரகுடம் பாரிஸ் பல்லாவரம் படப்ப தாம்பரம் உரகுடம் பாரிஸ் பல்லாவரம் தாம்பரம் படப்ப உரகுடம். முன்னாடி உட்காந்தா கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க, போய் பின்னாடி உட்காரு, போ. ஏன் போஸ்ட்ல தானே வர, போடா பின்னாடி. பாரிஸ் பல்லாவரம் படப்ப தாம்பரம் உரகுடம். சை, இன்னும் எந்தெந்த ஊருக்குலாம் போக போகுது? எல்லாருக்கும் காசு கட்டா வாங்க, காசு கட்டா வாங்க. சரிப்பா, தாம்பரம் படப்ப உரகுடம். பல்லவரதான போகுது. ஆமாண்டா பல்லவரதா. ஒரு நாளைக்கு படப்பை போனா என்ன ஆயிடு போறா? வகரா காசு குத்தியா? ஐயோ இருக்க காலம் இருக்க தண்ணி இல்லங்க. டேய் செந்தில பப்ளிக்கோட பப்ளிக்கா போற டான் குரூப் நம்ம மட்டும் தான் இருக்க. ஏமா நீ ஏமா என்ன தள்ளுற? என்னையா மேலே அச்சுல உது 4 முறை பேர். ஏய் கஸ்டமர் அன்பா பேசு, கட்டி தழுவியாச்சு, அன்பா பேசு. மொத்தம் கூட கொடுத்தாச்சு, காசு கரெக்டா கலெக்ட் பண்ணு, வாங்கியாச்சு. வா பக்கறா பக்கறா. வண்டி ரிட்டர்ன் வரும். வராதுப்பா. ஏய் இடம் வந்துச்சுல, சி இறங்கு. டேய் கஸ்டமர் அன்பா பேசுறா, நீ இறங்க. காசை கொடுத்துறேன். டேய் சொல்லுப்பா. என்ன பச்சை சாரி, மஞ்சள் டிஷர்ட்டு, கருப்பு ஜெர்க்கின்னு, ப்ளூ கலர் கட்டமோட சட்டை, 4 பேர் காசு தான் போறானு பாரு, இப்போ கலெக்ட் பண்ணிட்டு வா. அப்படியா? ஏய் டேய் டேய் ஏமாந்து ஃபைன் போட்டு வாங்கிட்டு போ. ஏய் கட்ட போட்ட சட்டை, கருப்பு ஜெர்க்கினே, ஏய் பச்சை அப்படின்னு இல்லை. குடு 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 விட்றாங்கிறேன். ஏய் ஏய் மாவனை போடுறா, இந்த வெச்சிக்கா. சாவச்சிருவேன். எது மிஸ் ஆகலையே? அது எப்படி மிஸ் ஆகும்? உன் லெஃப்ட்ல இருக்குது எடு. சரி, எல்லாம் தேட்டருக்குண்ணா தெரியும், அதான் நம்ம லட்சியம். ஆமாம்மா. இந்தா புடி, போனோமா பொட்டும் போடுமா வந்துட்டே இருக்கணும். ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி புல்லட்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவனை அசையாத ஒருத்தர் நிற்க வச்சு அவன் நெத்தியில் கண்ணை வச்சு ஒரே புல்லட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கணும். பட்ஜெட் தெரிஞ்சு வேலை செய்யணும், புரியுதா? போ. டேய் நீ ஜியோ சிம் தானே யூஸ் பண்ணுற? ஆமாம். கொடு, இந்தா என் ஃபோனை வச்சுக்கோ. போனோன்னு எனக்கு கொடு, மிஸ் கால் கொடு, நான் உனக்கு கால் பண்ணுறேன். போ. என்ன சிக்கன் தான் சோறு போடும், போ போ போ. அது உனக்கு மட்டும்தான் போடும். என்ன இது முன்னாடி தெரு தெரு போஸ்ட் ஓட்டியிருந்தானா? ஷீ இஸ் ரெஸ்பாண்டிங் வெல் டு த பிரெக்னன்சி. ஐயோ டாக்டர், அப்போ குட்டி போடாதா டாக்டர்? குட்டி போடும்பா, நல்லா குட்டி போடும். நல்லா போடுமா? ஆமாப்பா, குட்டி போடுவா. ஒரு மாதிரியான டாக்டர் ஆகிறானே. இங்க தெரியுது பாரு, இதெல்லாம் தான் பப்பியோட குட்டிங்க. என்ன டாக்டர் மாதிரியே இருக்குது மூஞ்சி. இவன் ஒருத்தன். டாக்டர் எத்தனை குட்டி போடும் டப்புன்னு பார்த்து சொல்லுங்க. 1 2 3 4 5 மொத்தம் 7பா. 7 hours is equal to 26. 56,000. ஐயோ கால பைரவா, நீ கொஞ்சம் பேக்ல வா. 2 குட்டி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு தெரியுமா? இதை பாருப்பா, பப்பிக்கு சாப்பிட்டோன்னு கொடுத்துடணும், இல்லைன்னா டெலிவரியில் பிரச்சனை ஆகிடும். மறந்துடாதீங்க. சூப்பர் டாக்டர். உமன்ஸ் பார்லிக்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் டாக்டர். ஷட் அப். சேம் டு யூ டாக்டர். தம்பி, நான் தான் இவனை கூட்டு வருவானு சொன்னால, அடுத்த தடவை நீ மட்டும் தனியா வா. சரிங்க டாக்டர். டேய் எதுக்கு எப்போதான் இருந்தாலும் உன்னை தனியாக வர சொல்கிறான்? வெளில வாடா சொல்கிறேன். நாடா டான்ற கூப்பிட்றான்ல, போடா. சரிடா. சூப்பர் வா. ஏம்பா பாட்டி தூங்கினுக்குது, நீ தான் தூங்கணும் செய்ய மாட்டிய. என்ன பண்ணலாம்? நல்லா தூங்குறாப்லையா? ஆமாப்பா செம்மையாக தூங்குறாப்ல. சரி தூங்கிட்டு வெயிட் பண்ணுங்க. டான் எவ்வளோ நேரமாக சும்மா வெயிட் பண்ணுறது? சும்மா ஏன்டா வெயிட் பண்ணோம்? அவன்கிட்ட யூஎஸ்பி சார்ஜர் இருக்கா? இருக்குது. என் ஃபோன் அதில் சார்ஜில் போட்டு வெயிட் பண்ணுங்க. என்ன ஓடு. ரொம்ப அநியாயம் பண்ணுறான்பா. கரண்ட் பில்லுன்னு அவ்வளோ செலவாக போகுது. மர்டர் பண்ண வந்த இடத்தெல்லாம் செல்லு சார்ஜ் பண்ண சொல்லிக்கிறேன். இவன் எப்போ எழுந்துட்டு நம்ம எப்போ மர்டர் பண்ணுறது? கது வச்சுன்னு வந்து உக்காந்துக்கிறான், அது கூட தெரியாமல் தூங்கினுக்கிறான். ஹலோ ஏய் மொட்டை, அவ்வளோதான். யாரா நீ? நீ யாரா? என்னங்க வேணும்? சொல்லம்பா. ஹலோ ஹலோ பாஸ், நீங்கள் ஒரு ரேப் பண்ணீங்க இல்லையா? அதான் உங்களை மர்டர் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம், அவ்வளோதான். இல்லை ப்ளீஸுங்க, என்ன கேட்டாலும் தரேங்க, விட்டுருங்க ப்ளீஸுங்க. 1 லட்சம், 2 லட்சம், 5 10 25 லட்சம் தரேங்க ப்ளீஸுங்க. என்னப்பா என்ன பண்ணலாம்? மர்டர் பண்ண சொன்னால் 500 ரூபா தான் தரேன்றான். நம்மால் 25 லட்ச ரூபா தரேன்றாப்பல்லையே. பேசாமல் இந்த மொட்டை கடையை சேர்ந்துடலாமா? சேர்ந்துட்டேன். எத்தனை பேர் வேணா ஜாயின் பண்ணிக்கங்க. பிள்ளைங்களை வர சொல்கிறேன், சேர்ந்துக்கலாம். என்னப்பா உங்க கூட இருக்க மணல் மாஃபியா போடுறதுக்கு 500 ரூபாய் செலவு பண்ணேன். அவங்கள போறதுக்கு நீங்க 2 பேரும் ஃப்ரீ. இலவச இணைப்பு அனுப்பிடுவோம், புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, மொட்டை கொஞ்சம் தூங்கிட்டான்.
அவனை கொஞ்சம் எழுப்பத்துக்கு தான் தமாஸ் பண்ணோம். உங்க தமாஸ்லாம் கேட்டு ஊரே சிரிச்சிச்சு. தேங்க்ஸ்ப்பா. போட்டுன்னு போட்டு வாங்கடா. சரிப்பா சரிப்பா. ஜுங்கா அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன? 20ஆவது மாடியில் வச்சு சுட போறோம். சுட்டு நாங்கள் தப்பி ஓடியாரும் போது செக்யூரிட்டி அவனா பார்த்தா நினச்சிக்கா பெரிய பஞ்சாயத்து ஆகிடும். அதனால இந்த டீசல் செலவுலாம் பார்க்காம வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வை. கப்புன்னு நாங்கள் வந்து ஏறுவோம், டப்புன்னு எஸ்கேப் ஆயிடலாம். நான் சொல்கிறேன். செக். என்ன எத்தனாவது மாடியில் இருக்கான்னு சொன்னேன்? 20ஆவது மாடிப்பா. 20ஆவது மாடியில் இருக்கணும். போய் அவனா சுடுவானடா. மூளை என்ன முட்டியில வச்சிருக்க? ஏன்பா அவனை அப்படியே பால்கனியில் தூக்கி போடுங்கடா. ஏம்பா 20 மாடில இருந்து தள்ளி விட்டா மண்டை சதுரி கொடூரமா இருக்குப்பா. கொடூரமா ரேப் பண்ணவெல்லாம் கொடூரமா தான் சாவணும். ப்ளீஸ் பிரதர். அதான் தண்டனை. சரிப்பா நாங்கள் முடிச்சிடும்பா. இரு. என்னப்பா? அப்புறம் இங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன். இங்க எதுவும் அம்மாவோட எதுவும் இல்லையா? எனக்கு உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீ ஒன்று பண்ணு. அவன் சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் சாப்பாடு தான் வச்சிருப்பான். அதே சேர்த்து எடுத்துரு. என்ன எத்தனை வரம்பா? அப்புறம் இன்னொரு விஷயம். என்னப்பா சொல்லி தொலைப்பா கரெக்டா. அவன் கழுத்துல காதுல அப்புறம் பீரோ ஏதாவது வச்சுனா கூட எடுத்து வந்துருங்க. பாவம் செத்துக்கு அப்புறம் அதாச்சும் என்ன பண்ண போறான்? அவன் வீட்டுல வேற ஏதாவது பொருள் இருந்தா கூட அது நமக்கு யூஸ் ஆகும்னா அதே சேர்த்து எடுத்து வந்துருங்க. தப்பு இல்ல. என்ன லிஸ்ட் ஓவர். டேய் அவனை தூக்குடா. டேய் போடா எதுடா. டைம் எடுக்காத. இருடா கைட்றாருல. டார்ச்சர் பண்ணி கைட்டுப்பா. ப்ளீஸ் கைட்டுப்பா. வாச்சி கைட்டுப்பா. எடுத்துக்கங்க. நீயா கைட்டுப்பா. ஏன்பா நான் பேசிக்கிறேன் பிரதர். இல்ல ஒண்ணும் ஒத்து வர மாட்டாங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்றாங்க. முடியலப்பா. காலையில சாப்பிடல. ஐயோ நான் கூட நீ கனமா இருப்பான்னு சார். நீங்க தப்பா பண்ண மாட்டேன் பிரதர். ப்ளீஸ் பிரதர். ஐயோ 3 இன்டர்நேஷனல் பிளேயரை நாய் கழுவு விட்டுங்கிறாங்க. டேய் டவுலரா டவுலரான்றல்ல. என்ன சிந்திக்கிறாரு? என்னடா? ஒன்றும் இல்லை சீனியர். என்ன யோசிச்சுனுங்கிற? என்ன மேட்ரு சொல்கிறா? இந்த பீஸாலாம் எப்படி சாப்பிட்றாங்களோ கொலைன்னு கெட்டு போன மாதிரி. என்ன நானும் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? இல்லை லாஸ்ட் வீக்கே வந்திருக்கணும், இன்னும் வரல. அதான். யார் வந்திருக்கணும் யார் வரல? என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறான். தப்பு. அவங்க 2 பேரும் தனியாக இருக்கும்போது நம்மளும் தனியாக தான் இருக்கிறோம். சொல்லு. அவங்களுக்குள்ள சீனியர். ஆமா சீனியர். அவன்டா புள்ள. நீ இருக்கிற தண்டகாரமா. சரி அதனால என்ன பிரச்சனை? நார்மலாக டேட்ஸ் தள்ளி போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தப்புறம் தள்ளி போச்சுன்னா தள்ளி போதா? ஆமா சீனியர். அதனால ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லைல்ல. அறிவு கட்டவன பேரிச்சு தள்ளி போதுன்னா அந்த பொண்ணு பிரெக்னன்ட் அர்த்தம்டா. என்னப்பா அப்பப்போ தேட்டரில் வந்து செல்ஃபி எடுத்துக்கிற? நமக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோயேன், அதோட டெய்லி ஒரு செல்ஃபி எடுக்கணும். அந்த செல்ஃபியை பார்க்க அதை அடையணும்னு ஒரு வெறி ஏறும் பாரு. இந்த தேட்டரோட ஒவ்வொரு செங்கலையும் பேர் இருக்குடா. பத்திர செட்டியார் பேர்ல இருக்குது. சனிய சீனியர். எனக்கும் ரம்யாக்கும். உனக்கு ரம்யாக்கும்? எனக்கும் ரம்யாக்கும். சொல்றா. எனக்கு ரம்யாக்கும் ஆயிடுச்சு சீனியர். ஆமா சீனியர். ரபு குழந்தை மாதிரி மூஞ்சியை வச்சுன்னு குழந்தை குத்துட்டு பத்தியா நீ? சூப்பர்ரா. அவன் என் ஃப்ரெண்டு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கானுங்கடா. குழந்தை கொடுக்கறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரோம். கொடுத்த உடனே டப்புன்னு தூக்கி தொட்டில அடிச்சிடணும். கல்யாணம் நேரத்துக்கு முன்னாடி குழந்தைய தூக்கி தொட்டில வச்சுக்க முடியும்? கிராக் மாதிரி பேசினீங்க. ஏதாவது ஐடியா சொல்லுவேன்னு பார்த்தா. டேய் நான் ஏன் யோசிக்கணும்? நீயும் ரம்யா சேர்ந்தீங்கல்ல அன்னைக்கு யோசிச்சிருக்கணும். நான் ஏன்டா யோசிக்கணும்? என்ன யோசிக்க சொல்லிங்க? நானே ஃபுட்பால் எவனை சேர்க்க மாட்டானுங்க சுற்றி நிற்கிறேன். இவர் எங்கே போய் விளையாட்டு வரேன், நான் பேர் நிற்கிறேன். ஐடியா என்னது? பிரெக்னன்ட் சிஸ்டர்ஸ். அதை வச்சு டெஸ்ட் பண்ணா எல்லாம் ஓகே ஆயிடும். சீனியர் அது பிரெக்னன்சி டெஸ்டர். ஓ தப்பா சொல்லிட்டேனா? ஆமா. நீ ஒன்று பண்ணு. நம்ம தெருமணில இருக்குது மெடிக்கல் ஷாப். அங்க போயிட்டு எங்க அப்பா பேரு காமராஜ், அவர் வேலைக்கு போயிட்டாரு. ரம்யான்னு ஒரு பொண்ணை கொண்டு போய் நான் சேட்டை பண்ணிட்டேன். அதனால வந்துடுச்சு. நீ ஏதோ கரெக்டா ஒன்று சொன்ன. என்னது அது? பிரெக்னன்சி டெஸ்டர். அதே டெஸ்டர் தான். அதை வாங்கின்னு போய் ரம்யா கிட்ட கூட செருப்பு கைட்டு அடிப்பா உன்னை. அரசியல் கண்டுபிடிச்சேன். அறிவு கட்ட கம்நாட்டி பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு ஏங்கிட்ட வந்து போலமீங்க. இந்த குழந்தை மனசை பிடிச்சிட்டு நீயே ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அழுவாத. அழுவும் போது பப்பி மூஞ்சி கூட நல்லா இருக்குடா. உன் மூஞ்சி கன்றாவே இருக்குது. நானே வாங்கி தரவா? வாடா இந்த சீனியர். என்னப்பா அப்படியே நீங்களே வாங்கி வந்துறீங்களா சீனியர்? வாங்கிக்கோ. சாக்ஸ் எடுத்துனோட வந்துட்ட சீனியர்.
டேய் போய் வாங்கினா சீனியர் கடை நம்ம ஏரியாலே இருக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடும் சீனியர். என்ன பண்ணலாம்? வேற கடைக்கு போலாமா? டேய் இறங்கி போய் வேணாம் சீனியர் என்னடா ஒரே லேடிஸா இருக்காங்க. என்ன சரியா இருக்குதா? ஆமா சீனியர். எனக்கும் சரியா தாண்டா இருக்கு. அப்ப வேற கடை போலாமா சீனியர்? டேய் தூரம் தூரம் சொல்லி பூந்தமல்லி வெள்ளம் கூட்டு வந்துட்டேன். இதுதான் கடைசி மெடிக்கல். இதுக்கப்புறம் போனால் ராணிப்பேட்டை தான் போனோம். இந்த வண்டியில் போயிட்டு வர்றது 2 நாளா. டேய் டேய் வாங்கிட்டீங்களா சீனியர்? நான் ஏன்டா வாங்கணும்? நீ தானே பண்ண. இறங்கி போய் வேணாடா. சீனியர் என்ன ஒரே ஜென்ஸா இருக்காங்க. ஓ மறுபடியும் செய்யாகுதா? ஆமா சீனியர். ஷூ கைட்னா மூஞ்சி மேலே அடிச்சு போடுவோம். புறம்போக்கு நாதார் நாயே. வியாபாரம் வேற இல்ல. வாங்க பிரதர். கஷ்டமா தான் இருக்கும். வீட்டுல பெரியவங்க முடியாதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கை கால் வலி மூட்டு வலி வரதான் சகஜம். நீங்க பாத்தீங்களே இந்த ஜெண்டு பாம், இது எல்லாத்தையும் பாத்துக்கோ. வெறும் 35 ரூபாய் தான். இது இல்லைங்க. இது இல்லையா? என்னவா இருக்கும்? பத்தல. உங்க அண்ணன் குழந்தைக்கு பால் பத்தல. கவலையே படாதீங்க பிரதர். நீங்க பாத்தீங்களே இந்த லேக்டோஜன், இது எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஜஸ்ட் 250. இதுவும் இல்லைங்க. என்னதான்டா வேணும்? ஓ புரிஞ்சிடுச்சு பிரதர். நானும் உங்க ஏஜ் தான். கூச்சப்படாதீங்க. ஓப்பனா கேளுங்க. சப்போட்டா, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, சாத்துக்கோடி, ஏன் அடுத்த வாரம் ஐஸ் கோலா அண்ணாச்சி ஃப்ளவர் கூட வரப்போகுது. கவலையே படாதீங்க, எடுத்துக்கங்க. இதுவும் இல்லைங்க. யோ அது இல்லை இதுலன்ட்டு என்ன வேணும் உனக்கு? இல்ல எதுவும் வேண்டாம். டென்ஷன் ஆயிட்டீங்க. இப்படிதான் ஒருத்தன் டென்ஷன் ஆயிட்டு நேரா வீட்டுக்கு போய் பேன்ல தூக்க மாட்டீங்கன்னா, ஆனா அவன் சாவே இல்ல. ஏன்? ஏன்னா அவன் தூக்க மாட்டது டேபிள் பேன். டேபிள் பேன்ல தூக்க மாட்டா எப்படி சாக முடியும்? இல்ல நான் வேற கடைக்கு போய்க்கிறேன். எல்லா கடையிலயும் பொருள் வாங்கலாம், ஆனா ஒரு கடையில எந்த பொருளும் வாங்க முடியாது. என்ன கடை? என்ன கடை? சாக்கடை. காமெடி காமெடி. பிரதர் எங்க போறீங்க? ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. கூச்சப்படாதீங்க. நான் உங்க பிரதர் மாதிரி. எனக்கு பிரெக்னன்சி டெஸ்டர் வேணும். உனக்கா? எனக்குன்னா எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டு கிஷோரோட ஆளுக்கு. இந்த 50 ரூபா பொருளுக்கு 5 ஜோக்க வேற சொல்லிட்டேன். ஐயோ டேய் இதுக்கு நான் வந்து பாக்குறேன். இதை வாங்கிட்டா இது எதுக்கு? இந்தா காசு கொடு. டேய் இரு. என்ன எதுக்கு ஒன்று கொடுக்குறேன்? எத்தனை கொடுப்பாங்க? 9 கொடுப்பாங்க. டேய் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டுருக்குல்ல, குர்ரா குர்ரா. உங்க சித்தப்பாவா? ஏன் சித்தப்பா தான் எட்ரா டோலா ரெண்டு. டேய் அதான் அந்த பைத்தியம் கொடுக்குறா, வாங்கிக்கோ. கொடு. இந்தாடா எடுத்துன்னு போய் கொடு. சிஸ்டர் கிட்ட நான் கொடுத்தேன்னு. என்ன அடுத்த மாதம் யூஸ் ஆகும்டா. கங்கராஸ். வரட்டா? நான் வரேன்ட்டு போறேன். ஐயோ சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா. இப்படியே பண்ணுரு, நீ கடை மூடுருவேன்.